Hello students, welcome to Max Thirka channel. 9th standard Max chapter 1 set languageல exercise 1.7ல இருக்க sumsலாம் பார்க்கலாம். So multiple choice questions. இதில் 17 questions இருக்கு. One by one பார்க்கலாம். First question, which of the following is correct அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 4 options இருக்கு. So first option பார்த்தீங்க அப்படின்னா இந்த 7A வந்து செட்டுக்குள்ள எழுதியிருக்காங்க. இங்கே வந்து 1 to 10 வரைக்கும் ஒரு செட்டுக்குள்ள கொடுத்துருக்காங்க. இங்கே என்னங்கிறாங்க, இந்த செட் ஆஃப் 7 வந்து எலிமெண்ட் ஆஃப் இங்கே இருக்கிற செட் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 1 2 3 இருக்கிற செட்டுங்கிறாங்க. 7க்கே செட், இங்கே 7க்கு செட் இருக்கா? கிடையவே கிடையாது. அப்போ இது ஆன்சர் கிடையாது. தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா 7 இஸ் நாட் த எலிமெண்ட் ஆஃப் இந்த 1 to 10க்குள்ள 7 இல்லை, இதோட எலிமெண்ட்டே இல்லைங்கிறாங்க. ஆனால் எலிமெண்ட் இருக்கு. இந்த ஆன்சரும் தப்பு. நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன் பார்த்தீங்கன்னா 7 இஸ் த நாட் த சப்செட் ஆஃப் இப்படின்னு என்னதுன்னா இந்த மாதிரி போட்டிருக்காங்க இல்லையா, இப்படி எழுதி இப்படி போட்டிருக்காங்க. இது வந்து சப்செட்டு. 7 அப்படிங்கிற இந்த செட்டு வந்து சப்செட் இல்லை அப்படின்னு சொல்லி கிராஸாக அடிச்சு விட்டுருக்காங்க. இப்படி அடிச்சு விட்டா சப்செட் இல்லைங்கிறாங்க. கண்டிப்பாக 7ங்கிறது இதுக்குள்ளே இருக்க சப்செட்டு தான். இவங்க சப்செட்டுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போது இங்கே இல்லைங்கிறாங்க. அதனால இந்த ஆன்சர் தப்பு. செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா 7 இஸ் த எலிமெண்ட் ஆஃப் இங்கேருந்து 1 to 10 வரைக்கும் எலிமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் 7 இருக்கா இல்லையாப்பா? இருக்கு. இப்போ 7ங்கிறது இங்கே கொடுத்துருக்க எலிமெண்ட்ல எலிமெண்ட் ஈங்கிறது எலிமெண்ட்ல இருக்கு. ஸோ இதுதான் கரெக்டான ஆன்சர். புரியுதுங்களா? நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின், த செட் P is equal to X is to X is element of Z. Zங்கிறது என்னது? இன்டீஜர். -1 less than X less than 1 is அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ -1க்கும் அப்புறம் +1க்கும் பிட்வீனில், அதாவது -1 +1 விட அதிகமாக இருக்கணும், -1 விட அதிகமாக இருக்கணும், +1 விட குறைவாக இருக்கணும். அப்போ என்ன ஆன்சர் அப்படின்னா 0. அப்போ இதுதான் அந்த செட்டுக்குள்ளே வந்திருக்கும் இல்லையா? அப்போ இதில் என்ன இருக்குது? ஒரே ஒரு டேர்ம் தான் இருக்குது. பவர் செட்டா, நல் செட்டா, சப்செட்டான இல்லை, சிங்கிள்டன் செட். ஏன்னா ஒரே ஒரு அந்த செட்டுக்குள்ளே ஒரே ஒரு டேர்ம் தான் இருக்குது, அது சிங்கிள்டன் செட். புரியுதுங்களா? ஈஸியாக இருக்கா? நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இஃப் யூ இஸ் ஈக்குவல் டு செட் ஆஃப்னு கொடுத்துட்டு எக்ஸ் இஸ் அ எலிமெண்ட் ஆஃப் நேச்சுரல் நம்பர், அது எப்படி இருக்கும்னா எக்ஸ் இஸ் லெஸ் தேன் 10 அப்படின்ட்டாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஏங்கிற செட்டும் கொடுத்துருக்காங்க. அது எப்படி சொல்கிறாங்க? எக்ஸுங்கிறது இங்கே நேச்சுரல் நம்பர், 2 less than or equal x less than xங்கிறாங்க. தென் a dash the whole dash என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இந்த சம் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு யூங்கிற செட்டு பார்த்தீங்கன்னா லெஸ் தேன் 10 அப்படின்னாங்க. லெஸ் தேன் 10ங்கிறது 9 வரைக்கும் எழுதியாச்சு. ஏங்கிற செட்டுக்குள்ளே வந்து அதுவும் நேச்சுரல் நம்பர் தான். அது எப்படி இருக்கும்னாங்க 2 விட அதிகமாக இருக்குங்கிறாங்க, 6 விட குறைவாக இருக்குங்கிறாங்க. 2 விட அதிகமாக இருக்கும். அப்போ 2க்கு அதிகமான நம்பர்ஸ் 2 3 4 5 தான். இப்போ a dash the whole dash கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு a dash கண்டுபிடிக்கலாம். 7ங்கிற செட்டில் என்னென்ன இருக்குது? 2 3 4 5. அதை தவிர மிச்சம் என்னெல்லாம் வந்து யூவில் இருக்குது சொல்லுங்கள்? 1 இருக்கு, 2 எழுதக்கூடாது, 3 எழுதக்கூடாது, 4 எழுதக்கூடாது, 5 எழுதக்கூடாது. நெக்ஸ்ட் என்ன எழுதிக்கலாம்? 6 7 8 9 எழுதிக்கலாம். அப்புறம் இதுக்கு ஹோல் டேஷ் கண்டுபிடிக்கணும். அப்போ a dash the whole dash is equal to, இப்போ இதில் இருக்கிறதெல்லாம் விட்டுட்டு மிச்சது யூ செட்டில் என்ன இருக்குன்னு பாருங்க. யூனிவர்சல் செட்டில் 1 இருக்கு, எழுதக்கூடாது, 2 3 4 5. அகைன் நமக்கு என்ன தான் கிடச்சிருக்கு? ஏ தான் கிடச்சிருக்கு இல்லையா? ஸோ 2 3 4 5ங்கிறது தான் ஆன்சர். அது ஆப்ஷன் 3ல இருக்கு. புரியுதுங்களா? எப்படி ஆன்சர் வந்துச்சுன்னு a dash the whole dash கண்டுபிடிக்கிறதுன்னு புரிஞ்சுதுங்களா? நெக்ஸ்ட் நம்ம ஃபோர்த் கொஸ்டின் பார்க்கலாமா? ஃபோர்த் கொஸ்டின்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இஃப் பி இஸ் a subset of A then n of A intersection B is என்ன அப்படின்னு கேட்குறாங்க. பி அப்படிங்கிறது ஏவோட சப்செட்டு அப்படிங்கிறாங்க. அப்போ பியில் இருக்க எல்லா எலிமெண்ட்ஸும் எங்கே இருக்கும்? ஏலையும் இருக்கும் இல்லையா? ஸோ புரிஞ்சுக்கணும். இப்படி போட்டால் என்ன அர்த்தம் அப்படின்னா, சாரி இங்கே எழுதுறேன், இப்படி போட்டால் சப்செட்டுன்னு அர்த்தம். புரியுதுங்களா? அப்போ பியோட சப்செட்டு ஏ. அப்போ பியில் இருக்க எல்லா எலிமெண்ட்ஸும் எங்கே இருக்கும்? ஏலையும் இருக்கும். அப்போ ஏ இன்டர்செக்ஷன் பி இஸ் ஈக்குவல் டு என்னது? பி. ஏல இருக்கவங்க பியில் இருக்கவங்க எல்லாமே பியில் இருப்பாங்கன்னா அப்போ என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி இஸ் ஈக்குவல் டு என் ஆஃப் பி தான் ஆன்சர். பாருங்க, செகண்ட்ல இருக்கு என் ஆஃப் பி தான் ஆன்சர். எப்படி என் ஆஃப் பி ஆன்சர் வந்துச்சுன்னா பி இஸ் அ சப்செட் ஆஃப் ஏ. அப்போ பியில் இருக்க சப்செட் எலிமெண்ட்ஸ் எல்லாமே ஏலையும் இருக்கும். அப்போ ஏ இன்டர்செக்ஷன் பி இஸ் ஈக்குவல் டு பினா என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி இஸ் ஈக்குவல் டு என் ஆஃப் பிங்கிறது ஆன்சர். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு அப்படின்னு கொடுத்து எக்ஸ் ஒய் இசட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தென் த நம்பர் ஆஃப் நான் எம்டி செட் ஆஃப் ஏஎஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. நான் எம்டி செட்டு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொன்னால், இப்போ நமக்கு ஏங்கிற செட்டுக்குள்ளே எவ்வளோ டேர்ம்ஸ் இருக்குது? 3 இருக்குது. அப்போது என் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு ஆன்சர் என்னப்பா? 3 இல்லையா? அப்போது நமக்கு என்ன எழுதலாம்? நமக்கு சப்செட்டு, நம்பர் ஆஃப் சப்செட்டு, நான் இங்கேயே சால்வ் பண்ணுறேன் பாருங்கள். நம்பர் ஆஃப் சப்செட் இஸ் ஈக்குவல் டு 2 பவர் எம்மா. அப்போ
அப்போது 2 இஸ் ஈக்குவல் டு என்னோட வேல்யூ எவ்வளோ நம்பர் ஆஃப் ஏ என் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு 3. ஸோ 8. இப்போ நமக்கு நான் எம்டி சப்செட் கேட்டிருக்காங்க. அப்போது நான் எம்டி சப்செட் இஸ் ஈக்குவல் டு அப்போ 2 பவர் எம் மைனஸ் 1 தானேப்பா. அப்போ 2 பவர் எம்மோட ஆன்சர் என்ன கிடச்சிது? 8. 8 மைனஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 7. இப்போ 7ங்கிறது ஆன்சர். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒன் வேர்டு எல்லாமே வந்து இனி வர்ற எக்ஸாம்ஸில் 9th ஸ்டாண்டர்ட் 10th ஸ்டாண்டர்ட் எல்லாமே வந்து சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ புரிஞ்சு சால்வ் பண்ணி நீங்கள் ஆன்சர் எழுத வேண்டியதாக இருக்கும். இது 5th ஒன்னோட ஆன்சர். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். மேக்ஸ் தீர்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 6th கொஷின் பார்க்கலாம். 6th கொஷின் விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் கரெக்ட் அப்படின்னு 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இதை கரெக்டுன்னு டிக் பண்ணியிருக்காங்க. ஸோ எப்படின்னு பார்க்கலாம். இது வந்து இப்படி எழுதுனா என்ன அப்படின்னா எம்டி செட், அதாவது நல் செட்டுன்னு அர்த்தம். இட்ஸ் அ சப்செட் ஆஃப் ஏபி. கண்டிப்பாக ஏபி அப்படிங்கிற ஒரு செட்டுக்குள்ளே ஏபின்னு இருக்குது. நம்ம எப்போவுமே சப்செட் என்னென்ன ஸ்டார்ட் பண்ணுவோம்? நல் செட்டில் தானே ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ இதுதான் ஆன்சர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மற்றதையும் நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இந்த நல் செட் அப்படிங்கிறது வந்து ஏபிக்கு என்ன சொல்கிறாங்க? எலிமெண்ட் அப்படிங்கிறாங்க. எப்படி ஏபிக்கு இவங்க எப்படி எலிமெண்ட் ஆவாங்க? இங்கே ஒரு செட்டு கொடுத்துருக்காங்க. இந்த நல் செட்டுங்கிறது வந்து எலிமெண்ட் ஆஃப் ஏபி அப்படிங்கிறாங்க. கண்டிப்பாக கிடையவே கிடையாது. இங்கே இருக்கா நல் செட் கொடுத்துருக்காங்களா? இல்லவே இல்லை. இங்கே மட்டும்தான் நல் செட் இருக்குது. அது எப்படி எலிமெண்ட் ஆகும்? ஆகவே ஆகாது. அப்புறம் இப்போது இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு செட்டுக்குள்ளே ஏ கொடுத்துருக்காங்க. இஸ் எலிமெண்ட் ஆஃப் செட் ஆஃப் ஏ கமா பி அப்படிங்கிறாங்க. அப்போ ஒரு செட்டு அப்படி இருக்குமா? இருக்காது இல்லையா? இதுக்குள்ளே ஏயும் பியும் மட்டும்தான் இருக்காங்க. ஆனால் ஏங்கிறது இங்கே இல்லவே இல்லை. செட் ஆஃப் ஏ இங்கே கிடையவே கிடையாது. ஸோ இதோட எலிமெண்ட் இது கிடையவே கிடையாது. இங்கே பார்த்தீங்கன்னா ஏ இஸ் அ சப்செட் ஆஃப் ஏபி அப்படிங்கிற. அது எப்படி ஏபி அப்படிங்கோ? அப்படி இருக்காது. சப்செட்டுன்னா ஃபஸ்ட்டு நல் செட் எழுதுவோம், அதுக்கப்புறம் ஏவை தனியாக பிரித்து எழுதுவோம், அப்புறம் பியை தனியாக பிரித்து எழுதுவோம். இந்த மாதிரி செட்டு போட்டிருந்தாங்கன்னா இது ஆன்சர் கரெக்டுன்னு கூட சொல்லலாம். அதனால தான் இப்போது நல் செட்டுங்கிறது ஏபியோட சப்செட்டாக இருக்கும்னு சொல்லி இந்த ஆப்ஷன் நம்ம டிக் பண்ணுறோம். புரியுதுங்களா? நெக்ஸ்ட்டு 7th கொஷின் பார்த்தீங்கன்னா இஃப் ஏ யூனியன் பி இஸ் ஈக்குவல் டு ஏ இன்டர்செக்ஷன் பி தென் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்கே சில ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் ஏ இஸ் நாட் ஈக்குவல் டு பி, தென் ஏ இஸ் ஈக்குவல் டு பி தான் அவங்க டிக் பண்ணியிருக்காங்க. ஸோ என்ன ரீசன் பார்க்கலாம். ஏ பிலாங்ஸ் டு பி. இது வந்து சப்செட்டே சொல்லவே இல்லை. சப்செட்டாக சரி ஏ வந்து பியோட சப்செட்டுங்கிறாங்க, பி வந்து இங்கே ஏவோட சப்செட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ரீசன் என்ன? ஆனால் வந்து ஏவோட சப்செட் தான் பியா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. பியோட சப்செட் தான் ஏயானா கிடையாது. ஆனால் ஏயும் பியும் சமங்கிறாங்க. அது என்ன அப்படின்னா யூனியனும் இன்டர்செக்ஷனும். அதாவது யூனியனும் இன்டர்செக்ஷனும் எப்படி இருக்குன்னா ஆஃப் டூ செட்ஸ் ஒன்லி ஈக்குவல். இப்போ வந்து அவங்க என்ன சொல்கிறாங்க? ஈக்குவலாக இருக்குது அப்படிங்கிறாங்க. அது எப்படின்னா யூனியனும் இன்டர்செக்ஷனும் 2 செட்டுக்குமே வந்து ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த செட்ஸ் எப்படி இருக்கும்னா ஆர் ஐடென்டிக்கல், ஒரே மாதிரி இருக்கும். இப்போது யூனியன் அப்படின்னு சொல்லிட்டு 1 2 3 4 5 இருக்குது. இஸ் ஈக்குவல் டு இன்டர்செக்ஷனும் எப்படி தான் இருக்கா 1 2 3 4 5ன்னு இருக்குன்னா அது ரெண்டுமே எப்படி இருக்குது? ஏ செட்டு பி செட்டு என்னவாக தான் இருந்திருக்கும்? ஈக்குவலாக தானே இருந்திருக்கும். இப்போ ஏங்கிற செட்டுக்குள்ளே 1 2 3 4 5 அண்ட் பிங்கிற செட்டுக்குள்ளேயும் 1 2 3 4 5. அப்போது ஏ யூனியன் பின்னா என்ன ஆன்சராக இருக்கும்? 1 2 3 5 தான் இருக்கும். அப்போ ஏ இன்டர்செக்ஷன்னாலும் என்ன தான் இருக்கும்? 1 2 3 5 தான் இருக்கும். சரி நான் எழுதி காமிக்கிறேன் பாருங்கள். சும்மா எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஏங்கிற செட்டும் பிங்கிற செட்டும் ரெண்டுமே சேம் 1 2 3 4 5 1 2 3 4 5. அவங்க என்ன சொல்கிறாங்க? ஏ யூனியன் பி இஸ் ஈக்குவல் டு ஏ இன்டர்செக்ஷன் பி அப்படிங்கிறாங்க. அப்போ என்ன ஆன்சர்? ஏ யூனியன் பின்னா என்னது? ஏயும் பியும் சேர்க்கணும். சேர்த்தா என்ன கிடைக்கும்? 1 2 3 4 5 இதான் கிடைக்கும். ஏ இன்டர்செக்ஷன் பின்னு என்னது? ரெண்டுலேயும் காமனாக இருக்கிறது எழுதுனோம்னாலும் 1 2 3 4 5. அப்போது இது ஏ செட்டு இஸ் ஈக்குவல் டு பி செட். ரெண்டுமே ஈக்குவல் தானே. இதை தான் இந்த கான்செப்ட் தான் இங்கே யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அப்போது இவங்க 2 பேருமே ஐடென்டிக்கல். இதை செகண்ட் ஆப்ஷன் தான் ஆன்சர். நெக்ஸ்ட் 8th ஒன் பார்த்தீங்கன்னா இஃப் பி மைனஸ் ஏ இஸ் பி மைனஸ் ஏ இஸ் பி தென் ஏ இன்டர்செக்ஷன் பி இஸ் டேஷ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போது பி மைனஸ் ஏன்னா என்னது? பியில் இருக்கணும், ஏல இருக்கக்கூடாது. அப்போது பியில் இருக்குது, அப்போ அதுதான் பி. எப்போவுமே நமக்கு தெரியும் இல்லையா? என் ஆஃப் பி மைனஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு என் ஆஃப் பி. தென் ஏ இன்டர்செக்ஷன் பி இஸ் அப்படி இருக்குமா? அது நல் செட், அதில் எதுவுமே இருக்காது. காமன் டேர்ம்ஸ் இருக்குமா? பியில் இருக்கிறது எப்படி இருக்கும்? ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இது வந்து என்ன அப்படின்னா ரிமூவிங் எலிமெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம இப்போ எலிமெண்ட்ஸ்லாம் வந்து ரிமூவ் பண்ணிட்டோம் ஃப்ரம் ஏ ஃப்ரம் பி லீவ்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா இட் இஸ் அன்சேஞ்ச். பி வந்து சேஞ்சே ஆகாது, அது அப்படியே தானே இருக்கும். பியில் இருக்க டேர்ம்ஸ் எல்லாம் இங்கே பியில் அப்படியே தானே இருக்கும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா ஏ அண்ட் பி வந்து ஷேர் பண்ணிக்கும். நோ காமன்
என்ன இருக்காது, எலிமெண்ட்ஸ் வந்து நோ காமன் எலிமெண்ட்ஸ் இருக்காது. அப்போ அது என்னவாக இருக்கும்னா இந்த இன்டர்செக்ஷன் என்னது நல் செட். இந்த இன்டர்செக்ஷன் என்னவாக இருக்கும் அப்படின்னா நல் செட்டாக இருக்கும். புரியுதுங்களா? இஃப் ரிமூவிங் சம் எலிமெண்ட்ஸ் ஃப்ரம் ஏ ஃப்ரம் பி லீவ்ஸ் பி வந்து அன்சேஞ்ச் ஆகாது, திரும்பி அப்படியே தான் இருக்கும். ஆனால் இட் ரிமைன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா இட் மீன்ஸ் ஏ அண்ட் பி ஷேர் நோ காமன் எலிமெண்ட்ஸ், எந்த காமன் எலிமெண்ட்ஸுமே ஷேர் பண்ணிக்காது. அப்போ அந்த செட்டில் எதுவுமே காமன் டேர்ம்ஸே இல்லைன்னா அது எப்படி இருக்கும், நல் செட்டாக தானே இருக்கும். அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. புரியுதுங்களா? அப்போ ஆப்ஷன் 4 தான் ஆன்சர், நல் செட். ஏ கிடையாது, பி கிடையாது, யூனிவர்சல் செட்டு கிடையாது, நல் செட் தான் ஆன்சர். நெக்ஸ்ட் 9th ஒன், ஃப்ரம் த adjacent diagram n of p of a delta b is dash அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே இந்த டயக்ராம் யூஸ் பண்ணி தான் இப்போ நம்ம n of p of a delta b ஓட ஆன்சர் நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ a delta b is equal to a minus b union b minus a, இது நமக்கு ஃபார்முலா இல்லையா? அப்போ a minus bன்னு என்னது ஏல இருக்கணும், பியில் இருக்கக்கூடாது. அப்போ ஏல இருக்கிறது மட்டும் என்ன விளவு அப்படின்னா நம்ம செட்டுக்குள்ளே எழுதலாம் 60, 85, 75 யூனியன் பி மைனஸ் ஏன்னா பியில் இருக்கணும், ஏல இருக்கக்கூடாது. அப்போ பியில் இருக்கிறது 90, 70. இங்கே எவ்வளோ டேர்ம்ஸ் இருக்குது, 3 டேர்ம்ஸ் இருக்குது. யூனியன் அப்படிங்கிறது எழுதிக்கோங்க, இங்கே 2 டேர்ம்ஸ் இருக்குது. யூனியன் இது சேர்க்கணும். அப்போது ஏ டெல்டா பி இஸ் ஈக்குவல் டு 3 + 2 இஸ் ஈக்குவல் டு 5. அப்போது என் ஆஃப் ஏ டெல்டா பி இஸ் ஈக்குவல் டு எவ்வளவு 5 அப்படின்னா இப்போ என் ஆஃப் பவர் செட் ஆஃப் ஏ டெல்டா பி இஸ் ஈக்குவல் டு, பவர் செட்டுக்கு ஃபார்முலா என்ன, 2 பவர் n m. அப்போ 2 பவர் n என்னது 5. இப்போ 2 பவர் 5னா 32. 32ங்கிறது தான் இதோட adjacent diagramல n of p of a delta b ஓட ஆன்சர். நெக்ஸ்ட் 10th ஒன் பாருங்கள். இஃப் n of a is equal to 10 அப்படின்ட்டாங்க and n of b is equal to 15, then the minimum and maximum number of elements in a intersection b. n of aங்கிறது 10ங்கிறாங்க, n of bங்கிறது எவ்வளவு 15ங்கிறாங்க. அப்போது தென் மினிமம் அண்ட் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இந்த ஏ இன்டர்செக்ஷன் பி. ஏ இன்டர்செக்ஷன் பியில் என்னென்ன எலிமெண்ட்ஸ் இருந்திருக்கும் அப்படிங்கிறாங்க. இப்போது 10க்கும் 15ம் சொல்கிறாங்க. என் ஆஃப் ஏ நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் இங்கே 10 இருக்குதுன்னு வைங்களேன். இப்போ 1 2 3 4 5 6 7 8 9 10, இங்கே 10. இங்கே 15 அப்படிங்கும்போது எப்படி எடுத்துருந்துருக்கலாம், 0 1 2 3 அப்படி கூட எழுதிக்கலாம். ரெண்டுலேயுமே 0 இருந்திருக்கலாம் இல்லையா? அப்போ 0 அப்படிங்கிறது மினிமம் நம்பர், மேக்ஸிமம்ங்கிறது 10 வரைக்கும் தானே. ஸோ நான் இப்போ எழுதி காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ நமக்கு மினிமம் அண்ட் மேக்ஸிமம் செட் சைஸ் கேட்டதுனால நமக்கு யூனிவர்சலோட செட் சைஸ் வந்து என்னன்னு தெரியாது. அதாவது யூ அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்களா, என் ஆஃப் யூ கொடுத்துருக்காங்களா, கொடுக்கவே இல்லை. இப்போ என் ஆஃப் யூ கொடுத்துருந்தாங்கன்னா நமக்கு என்ன தெரியும், நம்ம என் ஆஃப் ஏல எவ்வளோ டேர்ம்ஸ் இருந்துச்சு, என் ஆஃப் பியில் எவ்வளோ டேர்ம்ஸ் இருக்குதுங்கிறது நம்மளால் எழுத முடியும். அப்போ நமக்கு யூனிவர்சல் செட் சைஸ் என்னன்னே நமக்கு தெரியாது. அப்போது இந்த மினிமம் இன்டர்செக்ஷன் என்னவாக இருந்திருக்கும் அப்படின்னா நமக்கு 0வாக இருந்திருக்கும். ஓகேங்களா? அப்போது மேக்ஸிமம் என்ன இருந்திருக்கும்னா the intersection is largest when the smallest set is a subset of the largest set இல்லையா? இந்த லார்ஜஸ்ட் செட் மேக்ஸிமம் அப்படின்னா நிறையான்னு அர்த்தம். இந்த லார்ஜஸ்ட் செட்டுக்குள்ளே எப்படி மினிமம் செட் இருந்திருக்கும், அப்போ 0வும் இருந்திருக்கும் 10ம் இருந்திருக்கும். அப்போது இந்த 0,10 தான் இதோட ஆன்சர். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். 10 15ங்கிறது இங்கே கொடுத்துருக்காங்க, அது வராது. 15 10ம் வராது. 10 0 வரவே வராது. ஏன்னா ஃபஸ்ட்டு மினிமம்ங்கிறது சின்னது, அது 0,10 தான் இதோட ஆன்சர். புரியுதுங்களா? இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் 10 கொஷின்ஸு. மறக்காமல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் நம்ம 11th கொஷின் பார்க்கலாம். 11th question, let A is equal to set of null set and B is equal to power set of A. P of A na power set of A. Then A intersection B is அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஏங்கிற செட்டுக்குள்ளே நல் செட்டு, பிங்கிற செட்டுக்குள்ளேயும் பவர் செட் ஆஃப் ஏ, மறுபடியும் அந்த பவர் ஆஃப் ஏ தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. அப்போது ஏ இன்டர்செக்ஷன் பின்னா என்னென்னா ஏங்கிற செட்டுக்குள்ளே நல் செட் ஆஃப், அதாவது நல் செட்டு, பிங்கிற செட்டுக்குள்ளேயே பவர் செட் ஆஃப் ஏன்னா அதுவும் நல் செட்டு. அப்போ ரெண்டுலேயும் காமனாக இருக்கிறது என்னது, செட் ஆஃப் நல் செட்டு. அது ஆப்ஷன் 2ல் இருக்குது. புரியுதுங்களா? இங்கே 12th கொஷின் பார்க்கலாம். In a class of 50 boys, 35 boys play carom and 20 boys play chess. Then the number of boys play both games அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட ஆன்சர் 5ன்னு டிக் பண்ணியிருக்காங்க. ஆன்சர் செக் பண்ணிடலாம். ஸோ ஏங்கிறத கேரமாகவும் பிங்கிறத செஸ்ஸாகவும் எடுத்துக்கிட்டோம்னா ஏயும் பியும் சேர்த்து மொத்த கிளாஸில் இருந்து 50, ஏ மட்டும் கேரம் மட்டும் விளையாடினவங்க 35 பேர், பி அதாவது செஸ் விளையாடினவங்க 20 பேர். ரெண்டும் சேர்ந்து விளையாடினவங்க என்னன்னு தெரியல, அது நம்ம கொஷின் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு ஒரு ஃபார்முலா தெரியும் இல்லையா, என் ஆஃப் ஏ யூனியன் பி இஸ் ஈக்குவல் டு என் ஆஃப் ஏ ப்ளஸ் என் ஆஃப் பி மைனஸ் என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி. என் ஆஃப் ஏ யூனியன் பியோட வேல்யூ 50 ப்ளஸ் என் ஆஃப் ஏ 35 ப்ளஸ் என் ஆஃப் பி 20 மைனஸ் என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி நமக்கு தெரியாது. ஸோ இதோட வேல்யூஸ் எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு
இங்கே 35 + 20 55 மைனஸ் n ஆஃப் a இன்டர்செக்ஷன் b. இந்த மைனஸ் n ஆஃப் a இன்டர்செக்ஷன் b மட்டும் இந்த பக்கம் வச்சுக்கலாம். இந்த ப்ளஸ் 55 ஈக்குவலுக்கு இந்த சைடு வந்துச்சுன்னா -55. ஸோ இங்கே +50 -55 சைன் சேஞ்ச் ஆகிருக்கு. பிக் நம்பர்லேருந்து ஸ்மால் நம்பர் சப்ராக்ட் பண்ணோம்னா 5, பிக் நம்பர் சைன் மைனஸ். ஸோ மைனஸ் n ஆஃப் a இன்டர்செக்ஷன் b. ரெண்டு சைடுமே மைனஸ் இருக்கிறதுனால கேன்சல் பண்ணிட்டோம்னா n ஆஃப் a இன்டர்செக்ஷன் b இஸ் ஈக்குவல் டு 5ங்கிறது தான் இதோட ஆன்சர். இப்போ நம்ம 12th ஒன்னோட ஆன்சர் பார்த்தோம். அது 5. ஃபஸ்ட் ஒன் 5 தான் ஆன்சர். 13th ஒன் பாருங்கள். if u is equal to x is to x, x is the element of n is less than 10, x less than 10ட்டாங்க. a b அப்படின்னு கொடுத்துட்டாங்க. நம்ம n of a union b whole dash என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ இந்த நம்ம சம் சால்வ் பண்ணலாமா? ஸோ யூங்கிற செட்டு வந்து எக்ஸ் வந்து லெஸ் தேன் 10 அப்படின்னாங்க. அப்போ நம்ம 10 வரைக்கும் இருக்கிற நேச்சுரல் நம்பர்ஸ், 10க்கு முன்னாடி இருக்கிற வரைக்கும் 10 விட குறைவான நேச்சுரல் நம்பர்ஸ் எல்லாம் நம்ம எழுதிட்டோம். ஏங்கிற செட் கொடுத்துட்டாங்க, பிங்கிற செட் கொடுத்துட்டாங்க. நம்மளை n ஆஃப் a யூனியன் b ஹோல் டேஷ் என்னன்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு a யூனியன் b நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ a யூனியன் b இஸ் ஈக்குவல் டு ஏயும் பியும் சேர்க்கணும் இல்லையா? a செட் வந்து 1 2 3 5 8, தென் யூனியன் பிங்கிற செட் 2 5 6 7 9 இல்லையா? இது ரெண்டையும் சேர்த்து எழுதுங்க. 1 2 3 4 கிடையாது, 5 6 7 8 9. இது a யூனியன் b. அப்போது n ஆஃப் a யூனியன் b எவ்வளவுப்பா? 1 2 3 4 5 6 7 8. அப்போது n ஆஃப் a யூனியன் b 8 அப்படின்னா அடுத்தது நம்ம n ஆஃப் a யூனியன் b ஹோல் டேஷ் கண்டுபிடிக்கலாம். இது a யூனியன் b. இப்போ a யூனியன் b ஹோல் டேஷ் கண்டுபிடிக்கலாம். ஹோல் டேஷ் எப்படி கண்டுபிடிப்போம்? இது எக்ஸப்ட் a யூனியன் b இல்லையா? இதை விட்டுடலாம். 1 2 3 4 இங்கே இல்லை, நம்ம எழுதிக்கலாம். அது யூனியனில் இருக்குது. 4 மட்டும்தான் ஆக்சுவலாக. அப்போது n ஆஃப் a யூனியன் b 8 அப்படின்னா அதை தவிர மிச்சம் என்ன இருக்குது? ஒன்று தான். அப்போ n ஆஃப் a யூனியன் b ஹோல் டேஷோட ஆன்சர் வந்து இதுக்குள்ளே எவ்வளோ எலிமெண்ட் இருக்குது? ஒரே ஒரு எலிமெண்ட் தான் இருக்குது. புரியுதுங்களா? அந்த எலிமெண்ட்டை தான் இப்போ நம்ம நோட் பண்ணோம். ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1. இப்போ 4ன்னு வந்திருக்கே, நீங்கள் 4 எழுதலாமே, எழுதக்கூடாது. இது a யூனியன் b ஹோல் டேஷ் தான் 4. n ஆஃப் a நம்பர் ஆஃப் a யூனியன் b ஹோல் டேஷ் எவ்வளவுனா வெறும் இதுக்குள்ளே இந்த செட்டுக்குள்ளே ஒரே ஒரு எலிமெண்ட் தான் இருக்குது, அதான் 1. புரியுதுங்களா? இப்போது ஃபஸ்ட் ஒன் தான் ஆன்சர். நெக்ஸ்ட்டு 14th ஒன் பார்த்தீங்கன்னா ஃபார் எனி 3 செட்ஸ் p q and r அப்படின்னு கொடுத்துட்டு p மைனஸ் q இன்டர்செக்ஷன் ஆறுங்கிறாங்க. இது நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா தான். இது எப்படி எழுதணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு p மைனஸ் q. இப்போ இங்கே இன்டர்செக்ஷன் இருந்தால் இது என்னவா மாற்றணும்? யூனியன். அப்புறம் p மைனஸ் r. இதுதான் அந்த ஃபார்முலா. இந்த ஃபார்முலா ஆப்ஷன் 3ல் இருக்குது. புரியுதுங்களா? 15th ஒன் விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் ட்ரூ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ ஒவ்வொரு ஆப்ஷனாக பார்க்கலாம். ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா a மைனஸ் b இஸ் ஈக்குவல் டு a இன்டர்செக்ஷன் பியா? a மைனஸ் பின்னா என்னது? ஏல இருக்கணும், பியில் இருக்கக்கூடாது. அது அவங்க சொல்கிறாங்க ஏல மட்டும்தான் இருக்கணும். இப்போ a இன்டர்செக்ஷன் பின்னா அது ஈக்குவலாக இருக்குமா? கண்டிப்பாக இல்லை. நெக்ஸ்ட் செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா a மைனஸ் b இஸ் ஈக்குவல் டு b மைனஸ் ஏங்கிறாங்க. அப்படி இருக்குமா? கண்டிப்பாக கிடையாது. a யூனியன் b ஹோல் டேஷ் இஸ் ஈக்குவல் டு a டேஷ் யூனியன் b டேஷா? இங்கே யூனியன் வந்தால் இங்கே இன்டர்செக்ஷன் வரும், இங்கே இன்டர்செக்ஷன் வந்தால் இங்கே யூனியன் வரும். இப்போ ஃபோர்த் ஒன் பார்த்தீங்கன்னா a இன்டர்செக்ஷன் b ஹோல் டேஷ் இஸ் ஈக்குவல் டு இன்டர்செக்ஷன் இருக்குது, இங்கே என்னவா மாறிடுச்சு? யூனியனாக மாறிடுச்சு. இதுதான் நம்மளோட ஃபார்முலா. ஏற்கனவே நம்ம இந்த ஃபார்முலாவை படிச்சிருப்போம், டிமார்கன்ஸ் லாவில் படிச்சிருப்போம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 16th ஒன் இஃப் n ஆஃப் a யூனியன் b, இது ஒரு ஃபார்முலா. n ஆஃப் a யூனியன் b யூனியன் c இஸ் ஈக்குவல் டு 100. n ஆஃப் a ஓட வேல்யூ, b ஓட வேல்யூ, c ஓட வேல்யூ, a இன்டர்செக்ஷன் b ஓட வேல்யூ, b இன்டர்செக்ஷன் வேல்யூ, a இன்டர்செக்ஷன் சியோட வேல்யூ அண்ட் n ஆஃப் a இன்டர்செக்ஷன் b இன்டர்செக்ஷனோட வேல்யூ கொடுத்துட்டாங்க. எக்ஸோட வேல்யூஸை நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ 10ன்னு ஆன்சர் இருக்குது. 10 தானா அப்படின்னு நம்ம செக் பண்ணலாம். 16th ஒனில் சம்மில் கொடுத்ததெல்லாம் எழுதியாச்சு. எக்ஸோட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும். n ஆஃப் a யூனியன் பியோட வேல்யூ வந்து 100, n ஆஃப் a 4x, n ஆஃப் b 6x ப்ளஸ் n ஆஃப் c 5x மைனஸ் n ஆஃப் a இன்டர்செக்ஷன் b 20 மைனஸ் b இன்டர்செக்ஷன் c 15 மைனஸ் a இன்டர்செக்ஷன் c 25 ப்ளஸ் a இன்டர்செக்ஷன் b இன்டர்செக்ஷனோட வேல்யூ 10. ஸோ இதெல்லாம் இப்போ நம்ம சிம்பிளிஃபை பண்ணலாம். 100 இஸ் ஈக்குவல் டு 4x ப்ளஸ் 6x ப்ளஸ் 5x. ஸோ ஆட் பண்ணோம்னா 4 ப்ளஸ் 6 10, 10 ப்ளஸ் 5 15x மைனஸ் சைனில் பார்த்தீங்கன்னா 20 15 25 சேம் சைன் ஆட் பண்ணுங்கள். 20 ப்ளஸ் 15 35, 35 ப்ளஸ் 25 60 ப்ளஸ் 10. Then 100 is equal to 15x minus 60 plus 10. So sign change ஆயிருக்கு. பிக் நம்பர்லேருந்து ஸ்மால் நம்பர் சப்ராக்ட் பண்ணோம்னா 60ல் 10 மைனஸ் பண்ணால் 50
பிக் நம்பர் சைன் மைனஸ். ஹியர் 15x, ஸோ ஆல்ரெடி இந்த சைடு வந்து 100 இருக்குது. ஸோ -50 ஈக்குவலுக்கு இந்த சைடு வந்துன்னா +50. ஸோ ஆட் பண்ணோம்னா 150 is equal to 15x. தென் we want x only. ஸோ 150, ஸோ இந்த மல்டிப்ளேயில் இருக்க 15 ஈக்குவலுக்கு இந்த சைடு வந்த டிவிஷன் 115, 15, 10, 15, 150. Then the value of x is 10. 10 is the answer. ஸோ அவங்க டிக் பண்ண ஆன்சர் கரெக்டு 10 தான். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 17th, அதாவது லாஸ்ட் ஒன். ஃபார் எனி 3 sets A, B and C, A minus B intersection B minus C is equal toன்னு கொடுத்துருக்காங்க. A minus B intersection B intersectionல A இருக்குமா, B மட்டும் இருக்குமா, C மட்டும் இருக்குமானா கிடையாது. அது வந்து ஒரு எம்டி செட். புரியுதுங்களா? இப்போது எக்ஸசைஸ் 1.7ல் மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸ் எல்லாமே பார்த்தோம். மறக்காமல் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.